நியாயமான விலையில் புது டிசைன்களில் சுபகாரியங்களுக்கு தேவையான தங்க நகைகளுக்கு இன்றைய நாடுங்கள் கீர்த்தி ஜுவல்லர்ஸ். ஐபிசி தமிழ் செய்திகள். அமெரிக்காவில் உள்ள வைத்தியசாலையில் பணியாற்றுவதற்காக இலங்கையில் இருந்து முதல் தடவையாக தாதியொருவர் பயணமாகியுள்ளார். கண்டி பொது வைத்தியசாலையில் பணிபுரியும் ருவனி ரணசிங்க என்பவரே தாதியர் சேவைக்காக அமெரிக்கா சென்றுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. மேலும் 25 பேர் அமெரிக்காவில் தாதியாக பணியாற்றுவதற்காக பயிற்சி பெற்று வருகின்றனர். இலங்கை இளைஞர் யுவதிகள் அமெரிக்காவில் தாதி சேவை பணி செய்வதற்கு சந்தர்ப்பம் வழங்குவதற்காக அந்நாட்டு நிறுவனத்துடன் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் கைச்சாத்திட்ட ஒப்பந்தத்திற்கு அமைய இலங்கை பெண் அமெரிக்கா பயணமாகின்றார். அமெரிக்கன் கம்பெனி மைக்கன் பேஸ் கர்மா சர்வீஸ் நிறுவனத்துடன் இலங்கை வேலைவாய்ப்பு பணியகம் சமீபத்தில் கைச்சாத்திட்ட உடன்படிக்கைக்கு அமைவாக 3000 பேருக்கு இந்த வேலைவாய்ப்பு கிடைக்கவுள்ளது. இலங்கை பணியாளர்களுக்காக தற்போது அரசாங்கம் மேற்கொண்டுள்ள வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அபிவிருத்தி வேலை திட்டத்தின் ஒரு கட்டமாக இது அமைந்துள்ளது. அமெரிக்காவில் தாதியாக பணியாற்றுவதற்கு இலங்கையில் தாதியாக 4 வருடம் பணியாற்றிய அனுபவம் பெற்று தற்போது பணியில் உள்ளவர்களுக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்பட உள்ளது. தாதி சேவை தொடர்பில் பட்டம் அல்லது 4 வருட டிப்ளோமா சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். IELTS பரீட்சை அமெரிக்க தரத்தில் சித்தி அடைந்திருக்க வேண்டும். 45 வயதிற்கு குறைந்தவர்களுக்கு இந்த தொழிலுக்காக விண்ணப்பிக்க முடியும். அமெரிக்காவில் தாதி பணியில் இணையும் இலங்கை இளைஞர் யுவதிகளுக்கு மாதம் $5000 அடிப்படை சம்பளம் கிடைப்பதோடு குடும்ப உறுப்பினர்களையும் அந்த நாட்டிற்கு அழைக்க வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அனைத்து செய்திகளையும் பார்க்க ஐபிசி தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டுமா? அப்போ கீழே இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.